பேரறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த கர்நாடக இசை வித்வான்கள் பாடுறதெல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பின் வரிசையில இருக்கவங்க எல்லாம் எதை தெரியுமா பார்ப்பாங்க? இந்த உட்கார்ந்து வாசிக்கக்கூடியவரும் பாடுறவரும் கண் சிமிட்டிக்கிறாங்களா, கை தட்டிக்கிறாங்களா, காலை தட்டிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா புரியாது, மொழி புரியாது. அப்புறம் என்ன பார்ப்பாங்கன்னா, தாடியை தடவுறாரா, அண்ணாவுக்கு இருந்த நக்கல், உச்சி குடுமையை விரிச்சு விடுகிறாரா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அந்த மொழி புரியாது. அப்ப எப்ப அந்த இசை கச்சேரி முடிய போகும்னு கேட்டா, கடைசியா தமிழ்ல ஒரு பாட்டு பாடுனா இசை கச்சேரி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா. அப்படி என் அண்ணா ஒரே வார்த்தையில் கேட்டார், முன்வரிசையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அது புரிந்தது, ஆனால் வரிசை முன்வரிசையோடு முடிவதில்லை. இதைவிட சமத்துவத்தை ஒரே வரியில் சொல்லிவிட முடியுமா, சிந்தித்து விட முடியுமா? பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், சட்டம் இயற்றக்கூடியவர்கள் முன்வரிசையை பார்த்து மட்டும் சட்டம் இயற்ற